இது மகிமை நேரம். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். சரியா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். சரியா? இன்றைய தினத்துல தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை. சரியா? இதுல எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, லாசருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த லாசரு ஆண்டவருக்கு பிரியமாக இருந்த ஒருவர். அந்த குடும்பத்தையே ஆண்டவர் மிகவும் நேசித்தார். இந்த லாசரு வியாதிப்பட்டு மரித்து அடக்கமும் பண்ணப்பட்டாச்சு. சரியா? இப்பந்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துக்கே அவர் வருகிறார். சரியா? இப்போ இயேசு இருந்த இடத்துல அவரை கண்டவுடன் இந்த மரியாள் என்ன பண்றாங்க, அந்த 32வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன, ரொம்ப வியாகுலப்பட்டு அவங்க சொல்றாங்க, ரொம்ப துக்கத்தோடு இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்துல சொல்றாங்க. நம்ம கூட நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு துன்பம் வந்துட்டுன்னா, ஏசப்பா நீங்க உண்மையா என் கூட இருந்திருந்தீங்கன்னா இப்பெல்லாம் நடந்திருக்கவே செய்யாதுன்னு சொல்லிட்டு அநேக நேரம் நம்மளும் ஆண்டவரிடத்துல சொல்லியிருப்போம். அது மாதிரிதான் இந்த மரியாளும் என்ன சொல்லிடுறாங்க, நீங்க என் கூட இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு துன்பம் என் வாழ்க்கையில நடந்திருக்காது, என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன, நம்ம கூட அநேக வேளைகள்ல நீங்க என்கிட்ட இருந்திருந்தீங்க அப்படின்னா, நான் போற இடத்துல என் கூட வந்திருந்தீங்க அப்படின்னா, உங்க சமூகம் எனக்கு முன்பாக சென்றிருந்து அப்படின்னா இப்படி ஒரு இன்சிடென்ட்டே எனக்கு நடந்திருக்காது, இப்படி ஒரு துன்பமே என் வாழ்க்கையில நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அநேக நேரம் நம்ம கூட புலம்புகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த மரியாளும் அப்படிதான் புலம்புறாங்கன்னு அவங்க அழுறாங்க. இந்த மரியாள் அழுறத பார்த்து மரியாள் பக்கத்துல நின்ற யூதர்களும் புலம்புகிறார்கள், அழுகிறார்கள். சரியா? இப்போ அந்த ஏதோ ஒரு துன்பம் நடந்திருக்கு, அது நிமித்தம் மரியாளும் அழுறாங்க, கூட இருந்தவர்களும் அழுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு துன்பமான ஒரு கசப்பான அனுபவம் நடந்திருக்கலாம், அது நிமித்தம் நம்மளும் புலம்புகிறவர்களாக இருப்போம். நம்மளை குறித்து அநேகர் அனுதாபப்படுகிறவர்களும் இருக்கலாம். சரியா? நமக்காக விண்ணப்பம் செய்கிறவர்களும் இருப்பார்கள். இப்ப பாருங்க, இதெல்லாம் கேட்டு ஆண்டவர் மிகவும் கலங்குகிறார். அவர் பாருங்க 33வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவரும் என்ன பண்றாரு, நம்ம அழுறதை, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை நிமித்தம் அழுகிறதையும் கண்டு அவர் துயரப்படுகிறவராக, ஆவியில் கலங்குகிறவராக அவர் இருக்கிறார். சரியா? இப்ப பாருங்க, ஆண்டவர் கேக்குறாரு, சரிப்பா எங்க வச்சிங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்கன்னு. சரியா? ஆண்டவரும் இப்ப ஏன்பா அழுற, எதுக்கு அழுற அப்படி ஏதாவது நம்மகிட்ட கேட்கும் போது நம்ம சொல்லுவோம்ல, நீங்களே பாருங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே. நம்ம இப்படி கேஷுவலா நம்ம சொல்றது இயற்கை தானே, உங்களுக்கே தெரியும் தானே, நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரிதான் அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே வந்து பாரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன, அவனை எங்க வைத்தீர்கள்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதுக்கு ஆக்சுவலா ஆன்சர் என்னதான், கல்லறையில வச்சிருக்கோம், இந்த இடத்துல வச்சிருக்கோம்னு சொன்னேன்னு. அதுக்கான அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டு போறாங்க. அப்போ ஆண்டவருக்கு அங்க இருந்த சிச்சுவேஷன் எல்லாமே தெரியுது. இந்த இவங்கெல்லாம் அந்த லாசருவை எவ்வளவாக நேசித்திருக்கிறாங்க, நமக்கு பிரியமானவர்கள் இழந்தவர்கள் எவ்வளவாக தவிக்கிறார்கள் சொல்லிட்டு இருதயத்துல கலங்கி துயரம் அடைந்த இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கண்களில எப்போ கண்ணீர் வரும்னா, நம்ம உண்மையிலேயே அது அந்த காரியம் நம்மள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு, நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம் அப்படின்னாதான் அது கண்ணீரின் வெளிப்பாடாக நம்மளுக்கு வரும். அது மாதிரிதான் ஆண்டவர் கண்ணீர் விட்டார். நம்ம அந்த அவங்கள ரொம்ப நேசிச்சாதான் அவங்க துன்பப்படும் போது அது நம்மளுடைய துன்பமாக எண்ணி நம்ம கலங்குவோம். அப்ப பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்களாம், பாருங்க இவரே அழுறாரு, அப்ப இவர் எவ்வளவா நேசிச்சிருக்கிறாரு, இந்த லாசரு இந்த ஃபேமிலிய எவ்வளவா நேசிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஓகே, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே இப்ப பார்த்தா இப்ப
ஒரு அற்புதம் செய்யணும், என்ன லாசருவை உயிரோடு எழுப்பணும், ஏன்னா அந்த துன்பம் மறையணும், அப்போ ஒரு இன்பமான செய்தி நடக்கணும். என்ன இப்ப நடந்த ஒரு சோதனைக்கு ஏதோ ஒண்ணு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி அந்த இடத்துல நடக்கணும். சரியா? ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு வந்துட்டாரு, அற்புதம் செய்ய போறாரு. அப்ப பார்க்கும் பொழுது அங்க அதுல பாருங்க 38வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ கல்லறையினிடத்துல அவர் அற்புதம் செய்யும்படியா தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஆனா அந்த அற்புதத்திற்கு தடையாக அந்த இடத்துல ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கு. சரியா? இதை ஆவிக்குரிய ரீதியாக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் ரொம்ப ஆசையா தான் இருக்கிறாரு. நம்ம பக்கத்துல என் பிள்ளையோட வாழ்க்கையில நான் ஒரு அற்புதம் செஞ்சிடணும்னு தான் அந்த இடத்துல நிற்கிறாரு. ஆனா அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு கல் நம்ம வாழ்க்கையில தடையாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். சரியா? அப்ப அந்த கல்லை எடுத்து போட்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் லாசருவை வெளியில உயிரோடு எழுப்ப முடியும். நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்ய முடியும். சரியா? ஒருவேளை பொறாமை அப்படிங்கிற கல்லு நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், அவிசுவாசம் அப்படிங்கிற கல் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், கோபம் பயம் அப்படிங்கிற கல்லு நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். இந்த கல் எடுத்து நம்ம தூர போட்டா மாத்திரம்தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஆடம்பரம் அப்படிங்கிற கல் இருக்கலாம், அதை நம்ம தூக்கி போடணும். இல்லைன்னா கள்ள தராசு அப்படிங்கிற ஒரு கல் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். நம்ம கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஒருவேளை நம்ம பரிதானம் வாங்குகிறவர்களாக இருக்கலாம். அந்த பரிதானம் வாங்குகிற அந்த கல், அந்த லஞ்சம் வாங்குற கல் அகற்றப்பட்டா மாத்திரம்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் நம் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். சரியா? இதுவரைக்கும் நான் வாங்கியே பழகிட்டேனே, லஞ்சம் வாங்கியே பழகிட்டேனே, நான் எப்படி நான் அதை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு நினைச்சா ஆண்டவரால அற்புதம் செய்ய முடியாது. சரியா? இந்த இவ்வளவு நாள் என் சேலரியில வச்சு என்னால ஒன்றும், சேலரியை மாத்திரம் வச்சு என் குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினா, லஞ்சம் ஏதாவது வாங்கினா மாத்திரம் தான் என் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். நான் இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, அப்போ வாங்காம இருந்தா என் குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும்னு கூட நீங்க நினைக்கலாம். இதுவரைக்கும் நான் ஆடம்பரமாவே இருந்து பழகிட்டேன், என்னை எப்படி நான் டக்குன்னு அதை விட்டு இறங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அதான் அந்த அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, 4 நாள் ஆயிற்று நாருமேன்னு சொல்றாங்க. என்ன இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார்கள். என்ன ஏன்னா இத்தனை வருஷ காலமாக நம்ம லஞ்சம் வாங்கியே பழகிருப்போம். அப்போ இனி திடீர்னு அப்ப ஸ்டாப் பண்றதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அந்த கல்லை எடுத்து போடுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இவ்வளவு நாட்களாக நம்ம நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்தே பழகிருக்கோம். இத்தனை வருட காலமாக நம்ம பிசினஸ்ல கள்ள தராசு வச்சே நம்ம தொழில் செஞ்சிருப்போம். ஆனா டக்குன்னு இனி மாத்தும் போது நம்ம எப்படி அதான் அவங்க சொல்றாங்களே 4 நாள் ஆயிட்டு நாருமேன்னு கேக்குறாங்க. என்ன நான் இதை சடனா நான் சேஞ்ச் பண்ணும்போது அப்போ நான் ஏதோ அஃபெக்ட் ஆவேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம அந்த கல்லை எடுத்து போட்டால் மாத்திரம்தான் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் கலங்குற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அந்த கல்லை மாத்திரம் நீங்க எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சரியா? சொல்லிட்டு லாசருவே வெளியே வா அப்படின்னு அந்த கட்டுகளோடு அவன் வெளியில வாரான். சரியா? வந்தோடனே இப்ப என்ன சொல்றாங்க, கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. அப்ப நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில எந்த பாவக்கட்டுகள், எந்த சாபக்கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகள் எல்லாமே அறுபட்டு விடும். நம்ம வாழ்க்கையில நடந்த அந்த அற்புதத்தை கண்டு அநேகர், நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக மாறுவார்கள். நம்ம பரிதானம் வாங்கும் போது கூட நம்ம இவ்வளவு பிளெஸ்ஸிங்கா இருந்திருக்க மாட்டோம். ஆனா பரிதானம் வாங்குகிறத அந்த விட்டுட்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம நடக்கும் பொழுது அந்த பிளெஸ்ஸிங் மிகவும் பெரியதாக இருக்கும். அநேகர், நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக மாறுவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு கல் உங்க வாழ்க்கையில இருக்குமானால் அதை நீங்க அப்புறப்படுத்தி போடுங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்கள்
வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு உமக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு கல் என் வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி நிற்கிற இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிற அந்த உமக்கு பிரியமில்லாத எல்லா குணங்களையும் நீங்க அப்புறப்படுத்தி போடுங்க தகப்பனே. எல்லா பாவ காரியங்களையும் நீக்கி போடுங்க. அந்த கல் அகற்றப்படட்டும் சுவாமி. அப்பா, நீங்க அற்புதம் செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும் ஏசப்பா. பாவ சாப கட்டுகள் எல்லாம் அறுபடட்டும். நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் இதை கண்டு உம்மை விசுவாசிப்பார்களாக. நீங்க வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. ஆமேன்.